நம்ம ரொம்ப நேசிச்ச ஒரு ஆணை வெறுக்கிறதோ அல்லது நாம் ரொம்ப நேசிச்ச ஒரு பெண்ணை வெறுக்கிறதோ நிச்சயமா தேவையே இல்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழலால் பிரியறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து அமைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த புரிதலுக்கு வரும்போது இந்த பலமே பலவீனமாக மாற விபத்தை நம்ம வந்து தடுக்கலாம். நீ வந்து அவ்வளவு அழகான பெண்ணு அப்படின்னு சொன்ன வாயே நீ உன்னைய மாதிரி ஒரு ராட்சசி இருப்பாளா அப்படின்னு சொல்ற இடத்துக்கு நம்ம தயவு செய்து போவேணாம். சரி பிடிக்கலையா, சரிப்பா கொஞ்ச காலம் நம்ம பிரிஞ்சிருப்போம், இல்ல மொத்தமா தான் பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா பிரிஞ்சிடலாம். நம்மள கொண்டாடினாங்கல்ல அந்த நாட்களை வந்து நினைச்சோம்னா அது வந்து ஒரு யானை பலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ வந்து அந்த காதல் நேரத்துல கொண்டாடின வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வாழ்க்கை முழுக்க நம்மள வந்து உயிர்ப்போட வச்சிருக்கும். நம்ம யாரு, நம்மளுடைய ஆளுமை என்ன அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்ட நேரமே அதுதான். அப்போ அந்த வார்த்தைகளின் காலத்தை மறந்துடலாம். அத வந்து மறந்துட்டு பலம்னு நினைச்ச நம்மளை கொண்டாடின அந்த நாட்களையும் அந்த வார்த்தைகளையும் நம்ம மனசுல வச்சுக்கும் போது அந்த தோல்வி உற்ற காதல கூட உயிர்ப்புள்ள ஒரு காதலா வாழ்நாள் முழுக்க மனசுக்குள்ளேயாவது வச்சுக்கணும்.